ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து 5வது நோன்பு அன்னைக்கு எடுத்தது. சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. டைம் வந்து 4:20 ஆச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நேற்று நைட் செஞ்சு வச்ச பிரியாணி இருந்துச்சு, அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு அடுப்பில் பிரியாணி சூடு பண்ணி சூடாயிட்ருக்குது. இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்துட்டு முந்தா நாள் செஞ்சது மொச்சப்பயித்து குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு, அதை சப்பாத்திக்காகும்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், பிரியாணி சூடாகிட்ருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு முட்டை பொரிக்கிறதுக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் சட்னி செய்கிறதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு கைமா உருண்டை பொரிச்சு எடுத்துகிட்ருக்கிறேன். பாருங்கள், தயிர் சட்னிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். முட்டையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கைமா உருண்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். என்னன்னு தெரில, கொஞ்சம் தூளாக போயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபைனலாக டீ வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ நானுமே போய் சாப்பிட போகிறேன். நேற்று நைட்டு செஞ்ச பிரியாணி, முட்டை பொரியல், அப்புறம் வந்து கைமா உருண்டை, அப்புறம் வந்து முந்தா நேற்று வச்ச மொச்சப்பயித்து குழம்பு, டீ, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சஹர் சாப்பாடு. சஹர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபஜர் தொழுகிறோம். ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் வந்து யாசின் படிச்சுக்க போகிறேன். யாசின் படிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்தாங்க. பால் வந்து காய்ச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்க போகிறேன். பாருங்கள், பால் வந்து காய்ச்சிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் வந்து தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் பெட்ஷீட் தலைகாணிலாம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். துணியெலாம் மடித்து வச்சேன். அப்புறம் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு, கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு நானுமே வந்து குளிச்சுட்டு அப்புறம் லோஹர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டுருந்தேன். குரான் ஓதி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து பள்ளிவாசல் கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தர்பூசணி பழம் அறுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வடை, போண்டா, சமோசா, அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம், இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு. இஃப்தார் முடிச்சுட்டு மஹ்ரிப் தொழுதுட்ருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்